எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சிக்கு தாங்க போகிறோம். தெரியுதுங்களா? அதெல்லாம் கால் தடை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கூட தெரியுதா? ஹே காய்ஸ், நாங்கள் குரூசிங் டிராவலர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படி வீலி அடிக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் எதுவும் போகல. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே யாருக்கும் ரீச் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகி போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா பின்னாடி பாருங்கள், பேக்லாம் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். எங்கடா எல்லாம் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கேயும் இல்லை, தூரமாலாம் இல்லை, பக்கம் தான். இங்கே ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹில்ஸ் இருக்குது, அதில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பலான்னு இருக்கோம். இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹில்ஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தெரியாது, வீடியோ கிளார் அடிக்கிறதுனால ஒன்றும் தெரில. இருங்க, நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். தெரியுதுங்களா? அந்த இடத்துல பாருங்கள், இந்த ஹில்ஸ் தாங்க சொன்னேன். இந்த ஹில்ஸுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே தான் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. காய்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சொன்னல ஹில்ஸ் காட்டினல, அதுக்கு தான் போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பைக்கில் தாங்க போக போகிறோம். நான் வந்து இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, ஃப்ரெண்டு போயிட்டு நான் பிக்கப் பண்ணிட்டு 2 பேரும் தான் போகலான்னு இருக்கோம். நாங்கள் போக வீடியோ பண்ணுறேன் வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ நேராக அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம். கிளம்பியாச்சுங்க. இப்போ நேராக நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போய் நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் போக வேண்டியதாங்க. இங்கே தாங்க பக்கத்தில் தான் நம்ம ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம போயிட்டு நேராக நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக போக வேண்டியதாங்க. பாருங்கள், தண்ணி பாருங்கள், ஏரியிலேருந்து எப்படி உடஞ்சி வெளியே போயிட்டுருக்குன்னு. எவ்வளோ தண்ணி பாருங்கள், எவ்வளோ தண்ணி பாருங்கள். அந்த ஏரியிலேருந்து பாருங்கள்லாம் உடஞ்சி எப்படி வெளியே போயிட்டுருக்கு. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஹாய் சொல்கிறா. ஹாய் காய்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போக போகிறோம். வாங்க போயிட்டே வீடியோ பண்ணுறேன், வாங்க போகலாம். காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு ரீச் ஆகிடுச்சு, பைபாஸு. நேராக அந்த இடத்துக்கு தாங்க போக போகிறோம். நாங்கள் போயிட்டு நேராக நாங்கள் அந்த இடத்துக்கு தாங்க போக போகிறோம். நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோடு ரீச் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் நேராக அழுத்தி பிடிச்சி வேகமாக போக வேண்டியதாங்க. ஆல்ரெடி டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், இப்போ சீக்கிரம் போக வேண்டியதான். காய்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாகிங்க்கு வந்து இப்போ தான் புதுசு. அதனால் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எதுன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு அதை ஏதாச்சும் மிஸ்டேக் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அந்த மிஸ்டேக் வராத மாதிரி நான் மாற்றிக்கிறேன். முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
லாஸ்ட் அந்த கார் போகிறாங்க, அந்த கார் இண்டிகேட்டர் போட்டு போகிறதுல அந்த கார்லேயே அடிச்சிருக்கோங்க ஜஸ்ட் மிஸ்ஸு. காய்ஸ், நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா வியூஸ் எதுவும் போக மாட்டேங்குதுங்க. 200 வியூஸ் 100 வியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் எல்லாருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோ வந்து நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். அப்படி நல்லா இல்லைன்னா கூட அடுத்த வீடியோ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும் மேடம், வேறு லெவலில் இருக்கும் பிளேஸு. வாங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். போயிட்டா அந்த இடத்துக்கு மேலே வாட்டர் பார்க் பண்ணிடலாங்க. இல்லை லெஃப்ட்டு சொல்லுதுங்க, லெஃப்ட்டு எங்கே இருக்குது? ஒரு லெஃப்ட் இருக்குங்க, நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்தாச்சு. இடத்தெல்லாம் பார்த்தீங்களா? இந்த இடம் பாருங்கள்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் சைடு மாதிரியே இங்கேருந்து ஸ்டார்டிங் வந்துருக்கு. நாங்கள் உள்ள வாட்டர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணாங்க. நானும் வந்துருக்கேங்க ஆல்ரெடி, ஆனால் வேறு வழியில் வந்தேன். இப்போ வந்து வேறு வழியில் வந்துருக்காங்க. இங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இடமெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக வில்லேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக இந்த பாருங்கெல்லாம் ஃபுல்லாக மழை தண்ணியாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே பச்சை பசுன்னு வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, சும்மா அப்படியே பசுமையாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க இடம், வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க இடம். வழியாக போகணும். ஃபீட்பேக்கர் இருக்குங்க, இங்கே இருக்கா? இங்கே இருக்கானே இருக்கு. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், இங்கே சின்ன மலையாக இருக்கா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அந்த பெரிய மலை தான் தெரியும். அப்படியே அங்கே தாங்க போக போகிறோம். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சிக்கு தாங்க போக போகிறோம். அங்கே தாங்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் போய் மரணமாக என்ஜாய் பண்ண போகிறோங்க. பாருங்க வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க தான் நாற்று நடுறாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? வியூலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வில்லேஜ் தாங்க, செம்மையாக இருக்கும். இடம் மரணமாக இருக்குங்க. அந்த இடம்லாம் செம்மையாக இருக்கும். இடத்துல தாங்க வீடு கட்டியிருந்தா செம்மையாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் தெரியுதுங்க, செம்மண் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க. பாருங்கள் ரெண்டா பக்கம் சுற்றி பாருங்கள் ஃபாரஸ்ட்டு தான், சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு தான். செம்மையாக இருக்குங்க பிளேஸு, அல்டிமேட்டாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட்டு தான் ஃபுல்லாக. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க போகிறோம். அதுதாங்க வந்தாச்சு, தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலேருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தாங்க வருது.
வந்து மேலே போகிறது வந்து சேஃப்டி இல்லைங்க, வண்டி மேலே விட்டுட்டு போகிறது சேஃப்டி இல்லை. அதனால் இங்கே வந்து யாருக்கா தெரிஞ்சவங்க கிட்ட வண்டி விட்டுட்டு போகலான்னு. பாருங்க இப்படிதான் இருக்கும். இங்கேயே வண்டி நிறுத்திட்டு போவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் இருக்குது, அதனால இருக்காங்க. நாங்கள் போகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. படிக்கட்டு மாதிரி போகுது இல்லைங்க, இதில் தாங்க மேலே போகணும். மேலே போனால் தான் மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மேலே போனால் வாங்க கூப்பிட்டு போகிறோம். எப்படி போகிறோன்னு பாருங்கள் இப்படி தாங்க போகணும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படி தாங்க, ஃபுல்லாக பாறை, அப்படியே கல், அப்படியே அதுவே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும், இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. இதில் தாங்க நாங்கள் போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இதில் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் இது மாதிரி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாதுங்க. இடம்லாம் பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க இடம்லாம். பாருங்கள் ஃபுல்லாக கல் தான், கல்லுலேயே அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி படிக்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க. கல்லாம் எதுவும் பாருங்கள் வெளியே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா செம்மையாக மூச்சுலாம் வாங்குதுங்க, ஏறவே முடியல. பாருங்கள் 2 பேரும் வந்துட்டுருக்கோம், சுத்தமாக ஒன்றுமே முடியலைங்க, ஏறவே முடியல. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோயில் இருக்கும், இங்கே பார்த்தீங்களா தெரியுதுங்களா? அதெல்லாம் கால் தடம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள் இதெல்லாம் கல்வெட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப பழமையானது மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்துருச்சுங்க, ஃபஸ்ட்டு ஒரு கோயில் வரும். இது ஒரு கோயிலுங்க, தெரியுதுங்களா? இது ஒரு கோயில். மறுபடியும் இன்னும் மேலே போகணுங்க, இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே தாங்க போகணும். அங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இடம்.
வாங்க வாங்க வேறு லெவலில் மாஸ்க் காட்டலாம். பாருங்கள் கோயில், இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய மலையில் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இதெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க, செங்கல் இதெல்லாம் எப்படி எடுத்து வந்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அப்போவே அந்த பழையிலே வச்சு அந்த கருங்கல்லையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் தூணெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக கருங்கல் தான். தண்ணி சவுண்டு கேட்குதாங்க. இந்த வியூஸ் பாருங்கள், அப்படியே இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோயிலெலாம் பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கூடுன்னு பாருங்கள், காட்டுறதுங்க. கீழே பாருங்கள் தண்ணிலாம் இருக்குது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கூடு தெரியுதா? அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தேன் கூடுன்னு தெரியுதா? இதுதான் மலை தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம இது ரொம்ப பெருசு, ஒரு 6 லைட் இருக்குது. வீடியோவில் நான் ரொம்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி எவ்வளோ பெருசு இருக்குது. சக்கையாக இருக்குங்க. பிளேஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். அல்டிமேட்டா என்னன்னா இப்படி இருக்குங்க, வேறு லெவலில். வந்ததுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சுங்க. அந்த வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு. நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரும்போது நிறைய தண்ணி வந்துட்டு இருந்துச்சுங்க. மேலேருந்து அது ஃபுல்லாக ரொம்ப ஊற்றிட்டுருக்கோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தப்போ ரொம்ப தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சமாக வந்துட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு குகைக்கடியில் ஒரு காய்ஸ், இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.